ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் மாடி தோட்டம் ஹோம் கார்டன் வச்சுருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இந்த 2 உரம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்பிகே, இன்னொன்று வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மெக்னீசியம் சல்பேட். இது தாங்க அந்த என்பிகே. மூணுமே சம அளவில் இருக்கும், 19%. இது வந்து மெக்னீசியம் சல்பேட், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஸ்பிக் நிறுவனத்தோட ஆல்-19. இது என்பிகே ரேஷியோ வந்து எல்லாமே வந்து 19% இருக்கும். இதை நம்ம பயன்படுத்தினோம்னா செடிகளுக்கு இதோட ரேஷியோ வந்து ஈவனாக போய் சேரும். இதில் நைட்ரஜன் பர்சன்டேஜ் வந்து 19% இருக்குது. நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா செடிகளோட அதிவேக வளர்ச்சிக்கும் பச்சையத்துக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அது மாதிரி வந்து தளிர் மொட்டுக்கள் உருவாகிறதுக்கும் புதிய கிளைகள் உருவாகிறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அடுத்து ஃபாஸ்பரஸுங்க, இதுவும் 19% இருக்குது. இது வந்து வேர் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியம். அது இல்லாமல் அதிக மகசூலுக்கும் பூ பிஞ்சு காய்கள் உருவாக்குறதுக்கும் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அடுத்து பொட்டாஸ், இதுவும் 19% இருக்குங்க. இது பயிர்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பூ காய் பழங்களின் நிறம் மற்றும் கலர் குவாலிட்டி இது தாங்க தீர்மானிக்குது. அதுபோல் உங்களுக்கு நீர் மற்றும் கனிமங்களை எடுத்து செல்வதற்கும் இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஓரளவுக்கு பூச்சி நோய்களை செடி தாங்கி வளர்வதற்கும் இந்த பொட்டாஸ் தாங்க முக்கிய பங்கு வகிக்குது. என்பிகே மார்க்கெட்டில் பல ரேஷியோவில் கிடைக்குதுங்க. என்பிகே 20-20-20, ஆல்-19, என்பிகே 18-18-18, என்பிகே 13-0-45, என்பிகே 10-10-30, என்பிகே 8-16-32, என்பிகே 15-15. இதை விட இன்னும் நிறைய ஃபார்முலேஷனும் இருக்குங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆல்-19ங்கிறது தான் வந்து பெருமளவில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது 3 உரங்களோட அளவும் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாஸ் இது வந்து ஈவனாக இருக்கிறதுனால செடிகளுக்கு சரி விகிதத்தில் போய் சேரும். இது நியரஸ்ட்டில் இருக்கிற எல்லா உரக்கடைகள்லையும் கிடைக்குங்க. அப்படி இல்லைனா நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போடுறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கரையுதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி பயிர் எடுத்துக்கிறதும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. இது மேக்ஸிமம் நம்ம ஃபோலியர் ஸ்ப்ரேவாக அப்ளை பண்ணும்போது செடிகளுக்கு வந்து இமிடியேட் ரிசல்ட் கிடைக்குங்க. மேக்ஸிமம் இது பிங்கிஷ் கலரில் தான் இருக்கும். பட் சில கம்பெனியில் வந்து அந்த கலர் வந்து வேரி ஆகுங்க. சில இதில் டல் கலராக இருக்கும், சில இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேல்ஸ் கலரில் கூட இருக்கும். இது வந்து கம்பெனிக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து வேரி ஆகும். இது 2 மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாங்க. வேறு வழியாகவும் நம்ம ட்ரெஞ்சிங் பண்ணலாம், இலை வழியாகவும் நம்ம ஃபோலியர் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணலாம். ஸ்ப்ரேயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு 15 டேஸ் இன்டர்வலில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா ஒரு 2-3 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசம் பார்க்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் லீஃப்லாம் பார்த்திங்கன்னா. அது மாதிரி நியூ பட்ஸ் அண்டு ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுக்கும். இப்போ பார்க்குறது மெக்னீசியம் சல்பேட். இது ஒரு மிக மிக முக்கியமான தோட்டப்பயிர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு ஊட்டச்சத்துங்க. இது செடிகளுக்கு மிக அவசியமான குளோரோஃபில், அதாவது பச்சையத்தை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பூ பிஞ்சு காய் உருவாக்கம், அதாவது ஊட்டச்சத்து பரிமாற்றத்துக்கெலாம் ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. இதையும் நம்ம வேர் ட்ரெஞ்சிங்காகவும் யூஸ் பண்ணலாம், மேலே வந்து ஃபோலியர் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம். இதை நம்ம தனியாகவும் யூஸ் பண்ணலாம், வேறு ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸோட சேர்ந்து கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கிறிஸ்டலைஸ்டாக நம்ம சுகர் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நல்ல கிளியராக கிளாஸ் மாதிரி இருக்குங்க. மெக்னீசியம் சல்பேட்டும் 100% வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் தாங்க. இதையும் நம்ம வந்து வாட்டரில் நம்ம போடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிருங்க. செடிக்கு யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா செடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். இதுவும் நம்ம யூஸ் பண்ண 3-4 டேஸ்லேயே நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். மெக்னீசியம் குறைபாடு உள்ள செடியெல்லாம் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். லீஃபெல்லாம் கொஞ்சம் எல்லோயிங்காக இருக்கும், வெயினுக்கு இடையில் உள்ள பகுதியெல்லாம் எல்லோயிங்காக இருக்கும், வெயின் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்கும். கொஞ்சம் நாட்கள் செல்ல பார்த்தோம்னா லீஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும். மெக்னீசியம் சல்பேட்டே நம்ம எப்போல்லாம் தேவைப்படுதோ ஃபோலியர் அப்ளிகேஷனாக பண்ணிக்கலாம். சாயில் ட்ரெஞ்சிங் கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. வாங்க மெக்னீசியம் சல்பேட் எப்படி வாட்டரில் கரையுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஆல்-19 மாதிரி கலராக இருக்காதுங்க. இது நம்ம கிறிஸ்டலைஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு தண்ணி கலருக்கு தான் இருக்கும். பெரிய வித்தியாசம் இதில் இருக்காது. இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிருங்க. ஒரு 1 மினிட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் கரைஞ்சிரும். இதை நம்ம எல்லா செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஃப்ளவர் செடிகளுக்கு பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸுக்கு வந்து ஃப்ளவரிங் நல்ல வளர்ச்சி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெக்னீசியம் சல்பேட்டை நம்ம ஆல்-19 கூட சேர்த்தும் யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் சேர்த்து யூஸ் பண்ணால் ஒரு டைம் தனியாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம மாற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்-19 +
மெக்னீசியம் சல்ஃபேட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 2 லிட்டர் ஸ்ப்ரேயரு, சும்மா சின்னதாக ஹேண்ட் ஸ்ப்ரேயர் தான் அது. 2 லிட்டர்னால் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 5 கிராம்ஸு ஆல்-19 மெக்னீசியம் சல்ஃபேட் ரெண்டும் எடுத்துக்கிறோம். இந்த 2 லிட்டரு ஸ்ப்ரே சொல்யூஷனை வச்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு மோர் தென் 20 ஸ்பாட்டட் பிளான்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுக்கலாங்க. மூடியை நல்லா டைப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 டைம் இது மாதிரி ஷேக் பண்ணிங்க. அப்புறம் ப்ரெஷரை ஏற்றி நல்லா செக் பண்ணிவிட்டு மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைமில், இந்த 2 டைமில் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரே சொல்யூஷனை வந்து இன்டோர் அப்புறம் அவுட்டோர் நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. சும்மா நார்மலாக ஜஸ்ட்டு நனைகிற அளவுக்கு அடித்தோம்னா போதும். ரொம்ப சுற்றுற அளவுக்குலாம் அடித்து நம்ம வந்து அதை லிக்விடை வேஸ்ட் பண்ண வேண்டாம். வெளியிலையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல வெயில் டைமில் அடிக்க வேண்டாங்க. மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் அடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சன் ரைஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 9 o'clock நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப பனி டைமாக இருந்ததுனாலும் பனி இருக்கும்போது அடிக்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அடித்தா தான் லீஃபில் நல்லா அது ஓட்டும். ஏற்கனவே நினைஞ்சிருக்கும் போது அது மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம அடிக்கிற லிக்விட் வந்து அதில் சரியாக பிடிக்காது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பனிக்காலமாக இருக்குது, மழைக்காலமாக இருக்கிற டைமில். இது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கொய்யா செடி தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 3 month செடி தான் இருக்கும். எவ்வளோ பட்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ ஃப்ளவர் கொய்யாக்காய் இருக்குது பாருங்கள். சின்ன செடி பாட்டில் தான் வச்சுருக்கோம். லீஃப்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எப்படியும் ஒரு 2 டைம் 3 டைம் நாங்கள் கொடுத்துருப்போம். எவ்வளோ பட்ஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பட்ஸுக்கு மேலே இருக்குது. வந்து அடினியம், இதுவும் எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள். இது வந்து 2 கலர் உள்ள செடிங்க. வந்து ஒட்டு வச்சது ஒயிட் அண்ட் பிங்க் 2 இருக்கும். ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஸாக இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இதுவும் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் அந்த கெமிக்கல். இது வந்து பவுகன்வில்லியா. இதெல்லாம் ஃப்ளவர் எடுக்காமலே இருந்ததுங்க. இது 2-3 டைம் யூஸ் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ளவர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மாலை கட்டி வச்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.